வெல்கம் டு NSWE அகாடமி. இன்னிலேருந்து நம்ம வந்து ஃப்ரீ Tnpsc கோர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ஆக்சுவலாக ஒரு கிராஷ் கோர்ஸு. நீங்கள் வேறு அகாடமியில் இல்லை வந்து நீங்கள் ஓனாவோ இல்லை வந்து வெளியிலையோ படிச்சிருந்துருக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ஷெடியூல் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் வந்து பாதியில் வந்து எண்டப் ஆகிருக்கலாம், இல்லை வந்து உங்களுக்கு படிக்க முடியாமல் போயிருக்கலாம். ஒரு 100 நாள் கொடுப்பாங்க. அந்த 100 நாளில் ஒரு 20 நாள் கஷ்டப்பட்டு உட்காந்து படிப்பீங்க. அப்புறம் 20 நாளைக்கு மேலே உங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனை இல்லை வேறு ஏதாவது வந்து ஒர்க் வந்துடும். அதனால் உங்களுக்கு அந்த கம்ப்ளீஷன் இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கலாம். அதுலேருந்தெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து வெளியில் வாங்க, சரிங்களா? இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்லாம் உங்கள்கிட்ட வந்து சொல்லியிருந்திருக்கலாம், நான் எல்லாம் படித்து முடிச்சிட்டேன்ப்பா, நான் எக்ஸாமுக்கு தேர்வுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லியிருந்திருக்கலாம். அதையெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணாதீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை கன்சிடர் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ நம்ம அகாடமிலேருந்து ஆக்சுவலாக நடத்தக்கூடிய ஒரு 3வது கிராஷ் கோர்ஸு. ஸோ நல்ல ஒரு ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ மிக்க நன்றி அப்படின்னு சொல்லி நான் வீடியோக்குள்ளார போயிடுறேன், ஓகேங்களா? ஸோ தினமும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஷ் கோர்ஸ் மாதிரி இருக்கும். நான் வீக்லி தான் ஷெடியூல் கொடுப்பேன். பிகாஸ் நான் எல்லா ஷெடியூலும் கொடுத்தா கண்டிப்பாக படிக்கவே முடியாது. அப்படிங்கிறனால நான் வீக்லி ஷெடியூல் கொடுக்குறேன். ஒரு வாரத்துக்கு 7 நாளா? ஸோ 7 நாள். ஸோ வீக் ஸ்டார்டிங்கில் நான் கொடுத்துருவேன், ஓகேவா? ஸோ தினமும் காலையில் 6 மணிக்கு வீடியோ ரிலீஸ் ஆயிரும். உங்களுக்கு வீடியோனா பேசுகிறது கிடையாது. ஸோ அந்த வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன படிக்கணும் அப்படிங்கிறத டாப்பிக்கை சொல்லிவிட்டு அந்த டாப்பிக்கை நடத்தியும் கொடுத்துருவேன். ஸோ நடத்தி கொடுக்குறது மட்டும் இல்லாமல் ஸோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் ஸோ டிஎன் நியூஸ் அமைச்சர் புக் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதோட வீடியோவும் இருக்கும். ஸோ போத் தமிழ் இங்கிலீஷ் இதில் எந்த ஒரு பார்ஷியாலிட்டியும் கிடையாது, ஓகேவா? தமிழ் மாணவர்கள் இங்கிலீஷ் மாணவர்கள் எந்த பார்ஷியாலிட்டியும் கிடையாது. பிகாஸ் நான் வந்து இங்கிலீஷ் மீடியம் தான், சரிங்களா? நான் வந்து இங்கிலீஷ் மீடியம் தான். நான் தமிழில் வந்து எடுக்கணுங்கிறதுக்காகவே நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதமாக நானே தமிழில் தான் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அப்போ தானே நமக்கு அந்த வேர்ட்ஸ்லாம் தெரியுங்கிறனால, ரைட்டாக? ஸோ போத் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே வந்து இந்த கிராஷ் கோர்ஸ் வந்து அமையும், ஓகேவா? ஸோ இது மட்டும் படித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி தான். இது வந்து தனியாக குரூப் 1, குரூப் 2 குரூப் 4 அந்த மாதிரிலாம் கிடையாது. பொதுவாக ஜென்ரலாக இதுதான். இதை தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது அப்படிங்கிறதுனால தான், சரிங்களா? ஸோ இது இப்போ நமக்கு ரெக்ரூட் பண்ணி விடுறதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு இந்த கொரோனா முடியுது, இப்போ திரும்பி 3rd ஸ்டேஜ் வேறு ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு போகும்னு தெரில. எப்படி இருந்தாலும் இந்த மாதம் அடுத்த மாதம் கண்டிப்பாக ஆகாது. நமக்கு நோட்டிஃபிகேஷன் வெளில வராது. எப்படி பார்த்தாலும் ஒரு 2 மாதம் நம்ம கையில் இருக்குது. ஸோ என்னோடய ஸ்டடி பிளான் பொறுத்தவரை ஒரு 90 டேஸ் தான். இந்த 90 டேஸ்க்குள்ளே நம்ம எல்லாமே தெளிவாக ஃபஸ்ட்டு ஒரு சிலபஸ் ஃபுல்லாக படித்து முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம தனித்தனியாக பிரிச்சிக்கலாம். குரூப் 4 எடுக்கிறீங்களா? சரி, குரூப் 4க்கான அது தனியாக வரும், உங்களுக்கு டெஸ்ட் பேஸ் தனியாக வரும். இது இவ்வளோ தான் சிலபஸ். இவ்வளோ படித்து முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் எது வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறனால, சரியா? அதான் சொல்கிறேன்னே, நீங்கள் வந்து நிறைய நீங்கள் போயிருக்கலாம், உங்களுக்கு தெரியாதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் வேறு அகாடமியில் வேறு டெஸ்ட் பஸ் நிறைய போட்டிருக்கலாம், உங்களுக்கு கண்டினியூஷன் இல்லாமல் இருந்திருக்கலாம். அந்த மாதிரி பர்சன்ஸ் கூட நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஜாயின் பண்ணி, இல்லை ஜாயின் பண்ணலாம் ஃபீஸா அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. நான் இலவசமாக தான் எப்போவுமே வந்து இலவசமாக தான் நடத்திட்டு இருக்கேன் நான், ஓகேவா? ஸோ உங்களோட ஆதரவு மட்டும் இருந்தாலே போதும். ஸோ வீடியோ பார்த்து முடிச்ச பிறகு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மட்டும் போதும், ஓகேவா? வேறு எதுவும் தேவையில்லை. சரி, இந்த ஸ்டார்டிங்கிறனால இவ்வளோ பேச வேண்டியதாக இருக்குது. நாளையிலேருந்து கொஞ்சம் வீடியோலாம் ஷ்ரிங்க் ஆகிடும், ஓகேவா? ஸ்மார்ட்டாக தான் இருக்கும், ஓகேவா? ஸோ இன்றைக்கி டே 1 என்ன படிக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம், ஓகேவா? இது தனியாக ஒரு வீடியோ கொடுப்பேன். இந்த வீடியோ ரிலீஸ் பண்ண பிறகு ஒரு 1/2 மணி நேரத்தில் உங்களுக்கு வீடியோ வந்துடும். இன்றைக்கி வேணால் இந்த டே 1 அப்படிங்கிறனால வந்து உங்களுக்கு வந்து டைமிங் வந்து மாறுபடும். என்னடா இது 12 மணிக்கு கொடுக்குறாங்க, 2 மணிக்கு கொடுக்குறாங்க, 5 மணிக்கு கொடுக்குறாங்கன்னு இருக்கும். நாளையிலேருந்து பெர்ஃபெக்டான நேரத்தில் வந்துடும், ஓகேவா? ஸோ வீக்லி ஷெடியூல் கொடுக்கும்போது மட்டும்தான் ஒரு வீடியோ உங்களுக்கு வரும். வீக்லி ஷெடியூல்னு வரும். அதுக்கப்புறம் தினமும் ஒவ்வொரு வீடியோ மட்டும்தான் வரும். ரொம்ப அதிகமாகலாம் கொடுக்க மாட்டேன் நான். இது படியாது அதெல்லாம் ஒரே வீடியோ தான் வரும். ஒரே லெசன் தான் ஒரு நாளைக்கு படிக்க போகிறீங்க, ஓகேவா? ஸ்மார்ட்டாக ஹார்ட் ஒர்க் பண்ணால் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம், ஓகேவா? ஸோ இன்றைக்கி சிந்து சமவெளி நாகரிகமாக எடுத்துக்காட்டு. ஸோ உங்களுக்கு ஒரு 1/2 மணி நேரத்தில் ஒரு வீடியோ வரும். சிந்து சமவெளி நாகரிகம் இன்றைக்கி படிக்கணும், டே 1 இன்றைக்கி படிக்கணும்னு சொல்லி அதை நடத்திடுவேன். போத் தமிழ் இங்கிலீஷ் நடத்திட்டு அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து தமிழ்லேயும் இருக்கும், தமிழ் பிடிஎஃப்பும் இருக்கும், அதே போல் இங்கிலீஷ் பிடிஎஃப்பும் இருக்கும். ஸோ தமிழ் மாணவர்கள் தமிழ் பார்த்துக்கலாம், இங்கிலீஷ் மாணவர்கள் இங்கிலீஷ் பார்த்துக்கலாம். உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ எல்லாம் பக்காவாக வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம், ஓகேவா? இது எல்லாமே என் ஒருத்த ஹார்ட் ஒர்க்கு தான். எல்லாமே உங்களுக்காக தான் பண்ணிட்டுருக்கேன் நான். ஸோ உங்களோட சப்போர்ட்டை மட்டும்தான் எதிர்பார்க்குறேன், சரியா? வேறு ஒன்றும் கிடையாது, ஓகேவா? ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சிந்து சமவெளி நாகரிகம் எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், மறந்துட்டேன். ஸோ ஸ்டார்டிங்கில் 6th நம்ம போய்க்கலாம். பேசிக்லேருந்து இப்போ நான் நினச்சேன்னா 11th 12th போயிடலான்னு சொல்லி டென்ஷன் ஆகிரும். அப்புறம் எடுத்தோடனே 11th 12th வச்சு நிறைய டேர்ம்ஸ் நிறைய அப்டேட்டடாக இருக்கும். 6th to 10th அப்படியே பொறுமையாக நம்ம போனோம் வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்.
அந்த படம் மாதிரி ஒரு பார்ட் 1 இன்றைக்கி பார்க்குறோம், பார்ட் 2 நாளைக்கு, அந்த மாதிரி ஒரு படம் மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்கிறனால நம்ம 6th to 12th 1 by 1 அப்படியே கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகலாம். ஓகேவா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து சிந்து சமவெளி நாகரிகம், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். ஸோ நாளைக்கு வந்து வெனஸ்டே. ஓகேவா? ஸோ தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் பார்க்க போகிறோம். ஸோ ஏன்ஷியன்ட் சிட்டிஸ் ஆஃப் தமிழகம். அதுக்கப்புறம் அடுத்த நாள் தேர்ஸ்டே அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து சங்ககாலம். அதுக்கப்புறம் இந்த ஏன்ஷியன்ட் ஏஜ். அதுக்கப்புறம் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடு. அப்புறம் இந்திய அரசியலமைப்பு. அப்புறம் ஒவ்வொரு நாள். ஓகேவா? அப்புறம் வந்து இது பார்த்திங்க அப்படின்னா பண்டைய நாகரிகங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு நான் வந்து கொடுத்துருப்பேன். ஓகேவா? ஸோ டைமிங் வந்து ஃபிக்ஸ்டு தான். காலையில் 6 மணிக்கு நான் கொடுத்துட்றேன். அப்புறம் உங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்குதோ அந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் வந்து செலவு பண்ணக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் தென் 2 hours அவ்வளோதான். ஓகேவா? வீடியோவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. ஓகேவா? போத் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே பார்த்தா கூட உங்களுக்கு அவ்வளோதான். ஓகேவா? அதனால் ஒரு 2 மணி நேரம் இதுக்குன்னு சொல்லி தனியாக ஒதுக்கிக்கோங்க. ஸோ இந்த பிளான் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்ட் டைம் இல்லை வந்து ஃபுல் டைம். ஓகேவா? ஸோ எல்லாத்துக்கும் வந்து பொருந்தும். இல்லை நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு இதில் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சைடு பேஸ்டாக இதுவுமே வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஒரு அகாடமியில் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறாங்க அப்படின்னா எல்லா பாயிண்ட்டுமே உங்களுக்கு கவர் ஆகாது. ஒரு 4-5 வீடியோ பார்க்கும்போது தான் ஸோ இந்த வீடியோவில் கொஞ்சம் விட்டுருப்பாங்க, அது வேறு ஒரு வீடியோவில் கவர் ஆகும். நான் சில பாயிண்ட்டை விட்டுருப்பேன், அது வேறு ஒரு வீடியோவில் கவர் ஆகும். அதனால் டைம் இருக்கும்போது இதெல்லாம் பார்க்கலாம். ஓகேவா? ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. நோட் பண்ணிட்டீங்களா? நான் கீழே வந்து வேணால் கொடுத்துட்றேங்க. ஓகேவா? என்னென்ன கொடுத்துட்றேன், அதுவும் கிளிக் பண்ணி செக் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஸோ வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப் கீழே லிங்க் கொடுக்குறேன், அதில் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் அதில் வரும். ஒரு கிளாஸில் இருக்கிற ஒரு ஃபீலிங்காக இருக்கும். ஓகேவா? ஸோ நன்றி, வணக்கம்.